பாசிப்பருப்பு வெல்லம் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த பாசிப்பருப்பை அதில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன். இப்படி நம்ம வச்சு மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 விசில் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். நம்ம 4 விசில் அடிச்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த அளவு நான் பச்சரிசியை ஊற வச்சுக்கிறேன். இது நான் அந்த பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை உரித்து இதிலே போட்டுடலாம். அப்போ தான் அது அறப்படும். இது பாருங்க, அந்த தோல் தேவையில்லை. இந்த ஏலக்காயை இந்த அரிசியோடு போட்டுக்கிடுவோம். நம்ம அரைக்கும்போது இதிலே நம்ம அரைச்சி ஊற்றிக்கிடலாம் பாயாசத்துக்கு. இப்போ இந்த குக்கரை நம்ம திறந்து பார்ப்போம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம இதை கடைஞ்சிக்கிடுவோம். எல்லாம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். இது இந்த அரிசியை ஏலக்காயும் இந்த மிக்சியில் ஊற்றி கொஞ்சம் நெருன்னு அரைச்சிட்டு வரேன். தண்ணி ஊற்றி நமக்கு இப்போ இது அடியில் அந்த பாசிப்பருப்பு வெந்த தண்ணி தான். அதனால இந்த அரிசியும் இந்த ஏலக்காயும் இது கொஞ்சம் குறைன்னு தான் நம்ம திரிச்சிருக்கோம். பாருங்க, நெருன்னு தான் இருக்குது. இதை நம்ம போட்டு ஒரு கொதிக்க விடுவோம். இப்போ இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா அரிசி கீழே போய் உட்காந்துரும். அதனால ஒரு கரண்டி போட்டு கிண்டலாம். இந்த பாசிப்பருப்பு கரண்டி தான் ஒரு கிண்டிக்கோங்க. இந்த அரிசி வேகட்டும். இதில் நான் இந்தளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் தண்ணி ஊற்றி இந்த அரிசி அரைச்சதில் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க எந்த அளவு பொங்கி வருதுன்னு. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நான் இந்த தேங்காய் அரைச்சதை அப்படி ஊற்றிக்கிறேன். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி மிக்சியை கழுவி ஊற்றிக்கிறேன். மிக்சி கழுவி ஊற்றிட்டோம். இப்போ இந்த வெல்லம் நான் 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அரிசிக்கும் வேணும்ல, அதனால் இது கரையட்டும். அப்புறம் பாசிப்பருப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ நமக்கு இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம். நம்ம வெல்லம் பத்தலைன்னா நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். இது ஒரு கொதிக்கட்டும். நம்ம முன்னோர்கள்லாம் இதை அட்லீஸ்ட் இந்த அமாவாசைக்கு என்னைக்காச்சும் இந்த புரோட்டீனு இந்த வெல்லம் எல்லாம் உடம்புல சேரணுங்கிறதுனால இதை கண்டிப்பாக பண்ண வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம அவையார் சொன்னது, பருப்பும் பாகும் கலந்துனக்கு நான் தருவேன், சங்கத்தமிழ் 3ம் தான். இந்த பருப்பையும் இந்த வெள்ளைப்பாகையும் கலந்து தருவாங்களாம் பிள்ளையாருக்கு. ஒரு கொதிக்கட்டும். இந்த பருப்பை வேணால் லைட்டாக கழுவி ஊற்றிக்கிடலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி இந்த கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஏலக்காய் வாசத்தோட கரெக்டாக இருக்குது. இந்த பாயாசம் நம்ம குடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வச்சுருக்கோம்.
நீங்கள் வேணும்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு வெல்லம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு போட போகிறேன். நம்ம 3/4 டம்ளர் போட்டோம்ல, அதுக்கு நம்ம 1 போட்டோம்னா கரெக்டாக இருந்திருக்கும் போல். இது கொஞ்சம் கரைஞ்சோன்னா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சிருவோம் முந்திரி பருப்பு. இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே கொதிச்சிச்சுன்னா நமக்கு வந்து இறுகிடும். அதனால இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டு நான் இந்தளவு போட்டுக்கிறேன். ஒரு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் போட்டு வருங்க. இப்போ இந்தளவு வறுப்பட்டுருக்கு, போதும். அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்று 2 கருக ஆரம்பிக்குது. இருக்கட்டும், இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாயசத்தில் கொட்டிடுவோம். நமக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இதை எடுத்து பாயசத்தில் அந்த நெய்யோடு கொட்டிடுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்படி விட்டுருங்க. நம்ம பாயாசம் ரெடி.